ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் சட்டங்களில் எது அடிமைகளின் பட்டயம் என ஜவஹர்லால் நேரு அவர்களால் விவரிக்கப்பட்டது? கீழ்காணும் சட்டங்களில் எது அடிமைகளின் பட்டயம் என ஜவஹர்லால் நேரு அவர்களால் விவரிக்கப்பட்டது? இதற்கான விடை ஆன்சர் சி, இந்திய அரசாங்க சட்டம் 1935. செகண்ட் கொஸ்டின், இந்தியாவில் முதன்முறையாக தனி வாக்காளர் முறை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு சட்டம் எது? இந்தியாவில் முதன்முறையாக தனி வாக்காளர் முறை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு சட்டம் எது? இதற்கான ஆன்சர் 1909ஆம் ஆண்டு சட்டம். தேர்ட் கொஸ்டின், இந்திய சட்டம் இயற்றும் அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பதற்கான பட்டியல் அமைப்பு முறை இந்த சட்டத்திலிருந்து உருவானது. இந்திய சட்டம் இயற்றும் அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பதற்கான பட்டியல் அமைப்பு முறை இந்த சட்டத்திலிருந்து உருவானது. இதற்கான ஆன்சர் ஆன்சர் பி, மாண்டேகு சமர்ஸ்போர்ட் சட்டம் 1919. ஃபோர்த் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு இயற்றப்படுவதற்கு எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளப்பட்டன? இந்திய அரசியலமைப்பு இயற்றப்படுவதற்கு எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளப்பட்டன? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள்.